நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
மருந்தல்லவா அத்தனையும் அமுத சுவையல்லவா நம் அருவினையை தீர்க்கும் மருந்தல்லவா எத்தனை நாமங்கள் முருகனுக்கு அவை எல்லாம் இனித்திடும் நாவினுக்கு எத்தனை நாமங்கள் முருகனுக்கு கந்தன் கடம்பன் கார்த்திகை பாலன் கந்தன் கடம்பன் கார்த்திகை பாலன் கங்கையிலே அமர்ந்த காங்கேயன் கந்தன் கடம்பன் கார்த்திகை பாலன் கங்கையிலே அமர்ந்த காங்கேயன் சிந்தையெல்லாம் இனிக்க செப்பிடும் நாமங்கள் சிந்தையெல்லாம் இனிக்க செப்பிடும் நாமங்கள் செல்தமிழின் உய மந்திரங்கள் சிந்தையெல்லாம் இனிக்க செப்பிடும் நாமங்கள் செல்தமிழின் உய மந்திரங்கள் எத்தனை நாமங்கள் முருகனுக்கு அவை எல்லாம் இனித்திடும் நாவினுக்கு எத்தனை நாமங்கள் முருகனுக்கு குமரனுக்கு கந்தனுக்கு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துளசி அனுபவித்த ராமாயணத்தை இப்பொழுது நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் அவர்கள். துளசி ராமாயணம் இனி மேடை ஜெயா ஸ்ரீனிவாசன் அவர்கள் வசம். பகவத் கிருபையில் ஆச்சாரிய அனுகிரகத்தில் பெரியோர்களுடைய அருளுடன் இன்றைக்கு துளசி ராமாயணம்ங்கிற அழகான ராமாயணம், ஹிந்தி பாஷையில் இயற்றப்பட்ட ராமாயணம். அது எப்படி இயற்றப்பட்டதுங்கிறதே ஒரு கதை, அதுவே அரை மணி ஆகும். துளசி ராமாயணத்தில் துளசி அனுபவித்த ஒரு சம்பவம், அது என்ன அவ்வளவு முக்கியமான சம்பவம்னா, ராமாயண கதையை நம்ம படித்தோமானால் நம்ம மனசில் 3 விதமான கேள்வி வருது. அட்லீஸ்ட் என் மனசில் வந்தது. பகவான் ராம அவதாரம் பண்ணுறச்ச பரிபூர்ணமாக ஒரு மனுஷ அவதாரமாக பண்ணினான். கிருஷ்ணாவதாரமும் மனுஷன் மாதிரி ரூபம் எடுத்து வளைய வந்து விளையாடி லீலைகளை பண்ணின அவதாரம்தான். ஆனால் அதில் தெய்வத்தினுடைய செயல்கள் அப்படியே ஊடுருவி இருந்தன. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் சொன்னாப்புல பார்த்தால் ஆத்மானம் மானுஷ்யம் மன்னியேன்னு வெறும் மனுஷனாக இருந்த அவதாரம் அது. எதுக்காக அந்த மாதிரி ஒரு மனுஷ அவதாரம் பகவான் எடுக்கணும்? ரெண்டாவது என்னன்னா, மனுஷனாத்தான் பிறந்தான், துளி மனைவியினால சுகம் இல்லாத இருக்கணுமா? அது ஏதாவது கண்டிஷனா? அவதாரத்திற்கு என்ன காரணம்? அது எதுக்காக? நாரி விரக, நாரியை பிரிந்து மனைவியை பிரிந்து அவ சுகப்படவே இல்லை. அந்த மாதிரி எதனால இது ஏற்பட்டது? மூன்றாவது, கிஷ்கிந்தேல வந்தப்புறம் ஏன் குரங்குகள் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்? சுக்ரீவனும் வாலியும் மனுஷியாளாவே இருந்திருக்கலாமே, ஏதோ 2 ராஜாக்கள் இருந்தான்னு இருந்திருக்கலாமே. எதற்காக இந்த மாதிரி ஒரு வானரங்களுடைய அந்த அங்கே ஒரு அம்சம் இருந்ததுங்கிறதுக்கு இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் சொன்ன ஒரே ராமாயணம் துளசி ராமாயணம். அந்த கதையைத்தான் நான் இப்போ உங்களோட பங்கிட்டுக்கு போகிறேன். பாலகாண்டத்தில் துளசி வர்ணிக்கிறார் இந்த கதையை. ஒரு சமயத்தில்
ஹிமயமலை சாரல்களில் ஹிமகிரி குஹா சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் நாரதர். நாரதர் இல்லாத புராணமே கிடையாது. அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. பிரகலாத சரித்திரம்னா அங்கே வரார், துருவ சரித்திரம்னா அங்கே வரார். பாதி பேருக்கு மேலே எல்லா கதைக்கும் ஆணி வேறாய் இருப்பவர் அந்த நாரதர் தான். ஹிமயமலையில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு 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 பர்டிகுலர் இடத்துக்கு வந்தார். ஒரு குகை இருந்தது. அத்தி பாவனி, அற்புதமான ஒரு சூழ்நிலை இருந்த அந்த இடத்துக்கு வந்தார். அதற்கு பக்கத்தில் சுரசரின்னா தேவ நதி, கங்கை ஓடின்னு இருக்காள். அங்கே அதுக்கு பக்கத்தில் அற்புதமான ஒரு ஆசிரமம் இருந்தது. புனீத சுகாவா ஆசிரமம் இருந்தது. இதை பார்த்த உடனே அந்த தேவரிஷியான நாரதருக்கு மனசுல இனந்தெரியாத ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. சுற்றுப்புற சூழல் எப்படி நம்மளை மனசை பாதிக்கிறதுங்கிறது இதுல ஒரு ஜாட காண்பிக்கிறார். ஹிமகிரி குஹா ஏக்கு அதி பாவனி வக சமீப சுரசரி சுகாவனி ஆஸ்ரம பரம புனீத சுகாவா தேக்கி தேவரிஷி मन अति भावा मन अति भावा. ஏன் அந்த சூழ்நிலை அவருக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுத்ததுன்னா, சுற்றுப்புற சூழ்நிலை, சுற்றுப்புற என்வாயரன்மெண்ட் அஃபெக்ட்ஸ் அவர் மைண்ட். முதல் தடவையாக ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி பத்ரிநாத்துக்கு அழைச்சின்னு போனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த மாதிரி கூட்டம் கூட கிடையாது பத்ரிநாத்தில். மலைகள் எல்லாம் ஏறி அந்த இது காரில் போய் நேக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஞானமும் இல்லை, அப்படி பரிபக்குவமான பக்தியும் இல்லை. அதெல்லாம் இருந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு 30-35 வருஷத்துக்கு முந்தி. ஆனால் உண்மையாக சொல்கிறேன் நண்பர்களே, அந்த ஒரு இடத்துக்கு போனோடனே இப்படி திரும்பின உடனே அந்த பத்ரிநாத் வேலி கண்ணுக்கு நேரம் தெரியுது. கீழே இது மலை உச்சியில் இருக்குது. இந்த மாதிரி இப்படி திரும்பின உடனே காரை நிறுத்தினான் டிரைவர். அங்கே இறங்கி பார்த்தால் வேற ஒன்றும் இல்லை, நீலகண்ட் அந்த பக்கம். அப்படியே சூரிய வெளிச்சம். நீலகண்ட் இன்னொரு மலை இன்னொரு பக்கம். அந்த சூரிய வெளிச்சம் பிரதிபலிக்கிறது. அந்த சின்ன 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 கிராமம் அங்கே. அதுக்கு நட்ட நடுவில் என் அப்பனுடைய சின்ன கோவில். கோவில்னு எடுத்துட்டா இத்தினோண்டு கோவில். அதை பார்த்த உடனே பக்தி இல்லாதவளுக்கு, பக்குவம் இல்லாதவளுக்கு, விஷய ஞானம் இல்லாதவளுக்கு கண்ணுலேருந்து தார தாரையா தண்ணி வந்தது. என்னத்துக்காக வந்ததுன்னா, தட் இஸ் சூழ்நிலை. அந்த பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் என்வாயரன்மெண்ட். இது நம்ம இப்படியே நினைச்சுக்க வேண்டாம். மகான்களுடைய சாநித்தியத்திற்கும் இதே சக்தி உண்டு. குருக்ஷேத்திர யுத்தம் 18 நாள் நடந்தது. அதுல மொத்தம் 18 அக்ரோனி சேனைகள் பங்கெடுத்தார்கள். முடிகிற போது ஏறக்குறைய எல்லாரும் சர்வநாசம். அது அந்த இடத்துல தினந்தோறும் அந்த குருக்ஷேத்திர யுத்த களத்தை கிளீன் எவ்வளவு பண்ணினா, எப்படி அதை சுத்தப்படுத்தினா, என்ன டிஸ்இன்ஃபெக்டன்ட் போட்டால் ஒன்றும் கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு பண்ணுவார்கள். முடிந்த பிற்பாடு கிருஷ்ணனும் பாண்டவர்களும் அந்த இடத்துக்கு போறச்ச இந்த குருக்ஷேத்திர யுத்தத்தில் 18 நாள் யுத்தத்தில் எத்தனை இரத்த களரி, எத்தனை சதைகள், எத்தனை அங்க துர்நாற்றம் அடிக்கணும், அடிக்கலையாம். நறுமணம் வீசித்துங்கிறார். எப்படி நறுமணம் வீசித்துனா, ஒரு புண்ணிய ஆத்மா அங்க அம்பு படுக்கையில படுத்துட்டு இருந்தார். அந்த பீஷ்மருடைய சாநித்தியத்தினால இங்கு நடந்த அத்தனை அசுத்தங்களும் நீங்கி அந்த 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 சாநித்தியத்தினுடைய வலிமையினால அந்த இடத்திலேயே ஒரு மனம் வீசித்தான். பெரியோர்களுடைய அனுபவம் இதுவாவது நம்ம சொல்லலாம். எப்பவோ நடந்தது துவாபர யுகத்தில். யாரு கண்டா இதெல்லாம் நிஜமா இருக்கா என்ன? மகான்களை பார்த்தோன்னே நமக்கு மனசுல சாந்தி வந்துடும். இதெல்லாம் ஏதோ சொல்றான்னு நினைச்சுக்க வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விவேகானந்தர் இருந்த காலம், அமெரிக்காவில் இருந்த சமயத்தில்
மேடம் கால்வேங்கிறவள் நம்ம ஊரில் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி எப்படியோ அந்த மாதிரி அவ்வளவு லெவலில் பாடிட்டு இருந்த ஒரு பாடகி. அவளுக்கு பிரம்மாண்டமான ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருந்தாள் நியூயார்க்கில். அந்த நியூயார்க்கில் அந்த ப்ரோக்ராம் எப்போ ஏற்பாடாச்சோ அன்னைக்கு காலையிலிருந்து அந்த பாடகிக்கு கால்வேக்கு மனசே இல்லை போய் பாடுறதுக்கு. என்னமோ சங்கடம் பண்ணுறது அவளை. இல்லை எனக்கு மூடு இல்லை, நான் பாடலை அப்படியெல்லாம் சொல்லி பார்க்கிறாள். ஆனால் அத்தனை பேரும் சொன்னால் இருக்கவே இருக்காது. எத்தனை டிக்கெட் விற்று போயிடுத்து. ஆர்கனைசர்ஸ் வில் ரன் டு யுவர் லாஸ், நீங்கள் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லவே வேண்டா வெறுப்பாக போய் பாடினாள். பாடி முடித்து அவள் கிளம்புற சமயத்தில் டெலிஃபோன் வந்தது. அவளுக்கு ஒரே ஒரு பெண், அந்த குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கா ஆயாவோட. அந்த வீடு மேலே ஒரு இடி விழுந்து அந்த வீடில் நெருப்பு பற்றிருந்து அந்த குழந்தையும் ஆயாவும் இறந்தார்கள்ங்கிற நியூஸ் வந்தது. அந்த நிமிஷத்துலேருந்து மேடம் கால்வே நடைப்பிணமானாள். ஒருத்தரோட பேசுறதில்ல, வாயை திறந்து பேசுறதில்ல, அப்புறம்னா பாடுறது. நடைப்பிணம், சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, ஒருத்தரோட பேச்சு கிடையாது. அவளுக்கு உலகமெல்லாம் நண்பர்கள். அத்தனை பேரும் அவளை மாத்துறதுக்கு பார்க்குறா, தைரியம் சொல்ல பார்க்குறா. அம்மா இப்படி இருக்கப்படாது, நீ உலகத்துக்கு பெரிய உலகத்துக்காக பிறந்தவள், என்னென்னமோ சொல்லி பார்க்குறான், ஒன்றும் முடியல. அவளுக்கு ஒரு இந்தியன் ஃப்ரெண்ட் இருந்தா. அவள் சொன்னா, இந்தியாவிலேருந்து ஒரு மகான் வந்திருக்கார், அவர் பேர் விவேகானந்தர்னு பேர். அவர் நார்மலாக வெஸ்ட் கோஸ்ட்டில் தான் இருப்பார். இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கார், உன் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்திருக்கார். நீ வந்து பாரு, உனக்கு மனசுக்கு சமாதானம் கிடைக்கும். டாக்டர்ஸோட கவுன்சிலிங்கெல்லாம் போனேயே, இதுக்கு போய் பாருன்னா. அவள் அதெல்லாம் பண்ண தயாராகவும் இல்லை. அப்படி ஒரு பிளாக்ட் மைண்ட், வெறுத்து போயிட்டா. இப்படி இருந்தவள் ஒரு 10 நாள் கழித்து வாக்கிங் போனா காலங்கர்த்தால் சான் பிரான்சிஸ்கோக்கு வந்திருக்காவும். அந்த சான் பிரான்சிஸ்கோவில் கொஞ்சம் தூரத்தில் ராமகிருஷ்ணா மட்டும் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. பிரம்மாண்டமான நிலத்தை வாங்கி அற்புதமான சூழ்நிலை, ஒரே மரங்கள் செடிகள், நல்லா இப்படி வைண்டிங் பாத் உள்ள. அது வாசலில் வந்து நின்னா. அந்த பேரை பார்த்தா என்ன தோணித்தோ என்னமோ உள்ளே போனான். தனியாக இருந்தா. நடந்து உள்ளே போனால் அசாத்திய அமைதி, தெய்வீக அமைதி. உள்ளே போனால் அங்கே சின்ன மடம் இருக்குது. அங்கே வெராண்டாவில் போய் செருப்பு அவுத்தா. உள்ளேந்து அழகான குரல்னு சொல்கிறதா, இனிமையான குரல்னு சொல்கிறதா, தெய்வீகமான குரல்னு சொல்கிறதா, மை சைல்ட் கமின், குழந்தை உள்ள வாம்மா. அப்படியே போனால் அங்கே விவேகானந்தர் உட்காந்துட்டு இருந்தார். அவர் காலடியில் உட்காந்துட்டார். ஒரு பேச்சு பேசலை, ஒரு லெக்சர் கொடுக்கல, ஒரு கவுன்சிலிங் பண்ணலை, ஒரு உபதேசம் பண்ணலை. 20 நிமிஷம் 2 பேரும் அங்கேயே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தா. At the end of it, the lady got up. நமஸ்காரம் 10 தடவை பண்ணினா. என் தலையிலேருந்து பெரிய பாரம் இறங்கி தையான்னு சொன்னான். நமஸ்காரம் பண்ணி வெளியில் வந்தார். மகான்களுடைய சாநித்தியம் அப்படி ஒரு சக்தி வாய்ந்தது. அது மாதிரி இந்த நாரதருக்கு தர்மசாஸ்திரத்தில் யதா விருக்ஷஸ்ய சுபுஷ்பிதஸ்ய தூராத் கந்தோ வாதி ஏவம் புண்ணியஸ்ய கர்மணோ தூராத் கந்தோ வாதி. எப்படி ஒரு புஷ்பங்களால் சூழப்பட்ட ஒரு மரத்திலேருந்து புஷ்பங்கள் செதறி அந்த வாசனையாகப்பட்டது எத்தனையோ யோஜனை தூரம் பரவுகிறதோ, அதே மாதிரி ஒரு புண்ணியாத்மாவனுடைய அந்த ஒரு உணர்வு அலைகள் அத்தனை தூரம் உலகத்தில் பரவக்கூடிய சக்தி படைத்ததுன்னு சொல்லியிருக்கா. ஆகையினால நாரதருக்கு அந்த இடத்துக்கு வந்த உடனே ஆனந்தமாக இருந்தது. உடனே தபஸுக்கு உட்காந்தார். அங்கே சைல சரி பிபின விபாகம் பயவுரமாபதி பத அனுராகா. ஏற்கனவே அசாத்திய விஷ்ணு பக்தர், நாராயண நாமத்தை உலகம் பூராவும் பரப்பினவர்.
அவருக்கு அப்படியே நேச்சுரலாக ரமாபதி பத அனுராகா, பகவானுடைய பாதங்களில் அனுராகம். ராகம்னாலே பக்தி, அனுராகம்னா ஆழ்ந்த பக்தி வந்தது. உடனே சுமிரத்து ஹரிஹி சாபகதி பாதி. நாரதருக்கு ஒரு சாபம் இருந்தது. ஒரு இடத்திலாவது அவர் தொடர்ந்து கொஞ்ச நேரங்களோ சில நாட்களோ தங்கக்கூடாதுன்னு ஒரு சாபம் இருக்கு. அதுக்கு காரணம் இன்னொரு பெரிய சரித்திரம். அதை மறந்தார். சுமிரத்து ஹரிஹி சாபகதி பாதி. அங்கேருந்து உட்கார்ந்துட்டார் தபசில். சகஜ விமல மன லாகி சமாதி. குறைஞ்ச காலத்துல அவருக்கு சமாதி நிலை வந்துடுது. அப்படியே சமாதி, தன்னை மறந்து எல்லாவற்றையும் மறந்து அப்படியே உட்காந்துட்டார். இந்த மாதிரி இவர் தபஸ் பண்றத பார்த்தா சாதாரணமாக உலகத்தில் யாராவது இந்த மாதிரி தபஸ் பண்ணால் ஒத்தனுக்கு வயத்தில் புளிய கரைக்கும். தேவேந்திரன் யாராவது நல்ல காரியம் இந்த மாதிரி பண்ணிட்டா அவனுக்கு தேவலோகத்தில் அவனுக்கு தூக்கம் வராது. ஏன்னா இவர்களெல்லாம் தபஸ் செய்து புண்ணியங்களை செய்து அசாத்திய புண்ணியத்தை செய்து அந்த தேவலோகத்துக்கு வந்து தன்னுடைய பதவிக்கும் ஒரு போட்டியாக வருவாளோன்னு அவனுக்கு பயம். ஆகையினால அந்த முனிவருடைய அந்த சமாதி நிலையை பார்த்து சுரேஷ தேவேந்திரன் தரானா பயந்தான். இவன் பயந்தா என்ன பண்ணுவான்? யாரெல்லாம் நன்னா அப்படி தபஸ் பண்றாளோ, யாரு பகவானுடைய நிலையில் லயப்பட்டு அவனுடைய பாதார விந்தங்களில் பக்தியை செய்து தன்னை மறந்து இருக்கிறார்களோ அவளுடைய தபசையும் பக்தியையும் பங்கப்படுத்துறது தான் அவனுக்கு ஜோலி. இதுக்குன்னு ஒரு பட்டாளம் வச்சிருக்கான். ஏகப்பட்ட அப்சரசுகள். அவளுக்கெல்லாம் ஹெட்டு ஒத்தன் மன்மதன். அந்த காமகின்னா ஹிந்தியில் மன்மதன் அர்த்தம். உடனே இவன் மன்மதனை கூட்டான். அப்பா அவனுக்கு நல்ல மரியாதையெல்லாம் பண்ண கீன சன்மானா. மன்மதனை நன்னா குஷிப்படுத்தினான். படுத்திட்டு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், சகித்த சகாய. எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னா அங்கே நாரதர் தபஸ் பண்ணுறாரே அதை போய் கொலைச்சிட்டு வா.